நம்ம ஸ்டாஃப்ஸோட பசங்களுக்கு கட்டுற எஜுகேஷன் ஃப்ரீ ஃபீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டா கம்பெனி ஓரளவு லாஸ்ட்ல வந்து காப்பாற்றிடலாமா? அப்புறம் நம்ம ஃபீஸ் கட்டலனாலும் அவங்களும் கட்ட தான் போகிறாங்க. நீங்கள் சொன்னால் ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்லிடுவேன். திடீர்னு கம்பெனி உங்கள் பசங்க ஃபீஸ் எல்லாம் பே பண்ணாதுன்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது மேடம். ஃப்ரீ ஃபீஸை கட் பண்ணிட்டு 10% போனஸ் கொடுத்தா நம்மளுக்கும் ப்ராஃபிட் தான். சில சமயம் நம்மளும் செல்ஃபிஷாக தான் மேடம் இருக்கணும். அதெல்லாம் கரெக்டு தான் ராஜேஷ், சுயநலமாக தான் இருக்கணும். மேடம் எல்லாருமே படித்தா எவன் மேடம் கூலி வேலைக்கு போகிறது? எவன் எப்படி போனால் நமக்கு என்ன மேடம்? அபி, எக்காரண கொண்டு படிக்க மட்டும் விட்டுறக்கூடாது, சரியா? அப்பா, நமக்கு ஏற்கனவே நிறைய கடன் இருக்குது. இதில் நான் இன்னும் படிக்கணும்னா நிறைய காசு வேணும்ப்பா. ஊருக்காரங்க சொந்தக்காரங்கன்னு எல்லார்கிட்டையும் கடன் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் கடன் கேட்டால் கூட யாரும் கொடுக்க மாட்டாங்கப்பா. அபி, அதை பற்றிலாம் நீ யோசிக்காத அபி. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. என் உசுரை கொடுத்தாவது உன்னை நான் படிக்க வைப்பேன். இந்த காலத்தில் படிப்புக்குன்னு கடன் கேட்டா யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கம்மா. நீ நல்லா படிக்கணும், அதை மட்டும் தான் நீ செய்யணும், சரியா? சரிப்பா. அபி, ஒன்று மட்டும் உன் ஞாபகத்தில் வச்சுக்க. நீ எதில் தோத்தாலும் படிப்பில் மட்டும் தோத்துறவே கூடாது. ஏன்னா அப்படி நீ படிப்பில் நீ தோத்துட்டேன்னு வச்சுக்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி தான் நீ வாழணும். அதுவே நீ படிப்பில் மட்டும் நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்க, நீ என்ன நினைக்கிறியோ அதுபடி உன்னால் வாழ முடியும், சரியா? அதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும், சரியா? கொஞ்ச நாளில் எங்கள் அப்பா தவறிட்டாரு. என் படிப்பு என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். அப்போது என் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் தான் என் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு எங்கள் அப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. நான் நல்லா படித்தேன். இப்போது இந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்கேன். ஒரு 4 பேர் சேர்ந்து என்னை படிக்க வச்சதுனால என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. அப்போ நான் ஒரு 40 பேரையாவது படிக்க வைக்க வேணாமா? யாருமா நீ? அக்கா, நான் உங்கள் கம்பெனி கார்பெண்டர் முருகனோட பொண்ணு முகில். நான் 12th 90% கட் ஆஃப் எடுத்திருக்கேன். அப்பாட்ட சொல்லலான்னு போனேன். அப்பா தான் மேடம் தான் உங்களை படிக்க வச்சாங்கன்னு சொன்னார். தேங்க்ஸ்க்கா. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. கங்க்ராட்ஸ்மா. என்ன படிக்க போகிற? இன்ஜினியரிங்க்கா. சரிம்மா. சரி, நான் போயிட்டு வரேன். முகில், தோத்துறாத. படிப்பில் மட்டும் தோத்துட்டேன்னா மற்றவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. ஆனால் அதே நீ ஜெயிச்சிட்டேன்னா நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கையை வாழலாம், சரியா? சரிக்கா, போயிட்டு வாமா.